பாலாண்ணே பாத்தீங்களா? எங்க வெண்ணிலா கிளம்பிட்ட? மாமாவோட சைக்கிள்ல ஜாலியா போறேனே. அப்படியா? சந்தோஷமா. ஒரு நிமிஷம் இரு. அப்படியே அந்த பிஸ்கட் ஒண்ணு இதுவா? ஒண்ணு போதும். அம்மா அந்த வீல் சிப்ஸ் பாக்கெட் ஒண்ணு கொடுங்க. மாமாவோட போகும்போது வழியில சாப்பிட்டுட்டே போ. என்ன? இந்த பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஊருக்குள்ள உனக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு போல இருக்கே. விட்ட எலெக்ஷன்லயே ஜெயிச்சிருவ போல இருக்கே. நிக்கிறியா? நிஜமாதான் சொல்றேன். அவங்க என்னடா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறாங்க. பெரியவர் என்னன்னா உனக்கு தின்பண்டெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. கிண்டல்லாம் பண்ணலாமா? நிஜமாதான் சொல்றேன். கவுன்சிலரா வேணா நிக்கிறியா? சரி நான் வரேங்க. சைக்கிள்ல 2 பேரும் ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எங்க போறீங்க? என்ன விசேஷம்? நான் என் முத்து மாமா கூட ஜாலியா சுத்தி பார்க்க போறேன். அப்படியா? சரி சரி வண்ணிலா, நீ அப்படியே உட்காரு. நான் என் கையாலே இன்னும் கொஞ்சம் பூ வச்சு விடுறேன். ருத்ரகுட்டி இந்தாமா. வர வெண்ணிலா. வேண்டாம் தம்பி, வெண்ணிலா முகத்துல வர சந்தோஷம் இருக்கே அதுவே எனக்கு போதும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி வெண்ணிலா, போயிட்டு வர. பாத்து போயிட்டு வா. சரிக்கா, பாய். சரி பாய் முத்து மாமா. வெண்ணிலா, என்ன உனக்கு செல்வாக்கே இல்லைன்னு சொன்ன பாத்தியா? தின்பண்டதுக்கு அப்புறம் இப்ப பூ கிடைச்சிருக்கு. போ முத்து மாமா. இந்த மல்லிகா அக்கா தினமும் என்ன பாக்குறவங்க, அதனால சந்தோஷமா பூ கொடுத்தாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? அதெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். கரெக்டா உனக்கு மட்டும் கொடுக்குறாங்க பாரு. நீ எலெக்ஷன் நிக்க வேண்டிய ஆளுதான். சொல்லுங்க மேடம். ஏய், ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி மேடம். அவங்க வர வழியில தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. சரி மேடம். ஏய், முத்து மாமா, எங்க வந்திருக்கோம்? சொல்றேன்.
முத்து மாமா, என்ன அப்பா இது யார் வீடுப்பா? இதுவா? வெண்ணிலா சித்தி இந்த ஊருக்கு வந்த புதுசுல அவங்க அம்மாவோடையும் பாட்டியோடையும் இருந்த வீடு. நாம ஏன் இத்தனால இந்த வீட்டுக்கு வரவே இல்ல? அது வச்சலாம் யாரோ ஒரு சில பேரு கெட்ட மனுஷங்க வெண்ணிலா சித்தி வீட்டை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வரதில்ல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். வெண்ணிலா சித்தி என்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தாங்க. பதிலுக்கு இந்த முத்தரசன் ஏதோ கொடுக்கணும்ல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அதுக்குதான் வெண்ணிலா சித்திக்கு இந்த வீடு ரிட்டர்ன் கிஃப்ட். கரெக்டா? சூப்பர்ப்பா. இந்த வீட்டை நான் விலை கொடுத்து வாங்கி ரெடி பண்ணி புதுப்பிச்சு வெண்ணிலா சித்திக்கு கிஃப்டா கொடுத்தாச்சு. வெண்ணிலா சித்திக்கு எப்பெல்லாம் அம்மா ஞாபகம் பாட்டி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போலாம். அப்ப நாம நாமளும் தான். உள்ள போலாமா? என்ன? இல்ல முத்து மாமா, இந்த வீட்டை பார்த்ததும் எனக்கு பேசுறதுக்கே வாய் வரல. இந்த ஊர்ல இந்த வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் எதுவும் தெரியாம எதை பத்தியும் கவலைப்படாம பட்டாம்பூச்சி புடிச்சு விளையாடிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்தி விளையாடிக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் முத்து மாமா. என்னென்னவோ நடந்து என் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. அம்மாவும் பாட்டியும் இறந்துட்டாங்கன்னு என்னால இன்னமும் நம்ப முடியல. எங்கேயோ இருக்காங்க, போய் பாத்துருவோன்ற மாதிரியே இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததும் அவங்க 2 பேரும் உள்ள இருந்து என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. என்னம்மா வெண்ணிலா, உன் பழைய வீட்டுக்கே நீ வந்துட்ட. உன்னை இங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. ஆமா பாட்டி. உள்ள போலாமா? வா வெண்ணிலா. வெண்ணிலா, என்னது இது? இல்ல முத்து மாமா, நான் அழல. வைதேகி, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. நீங்க சொன்னதை உண்மை நினைச்சு விஷத்தை குடிச்சிட்ட. அம்மா, பைத்தியக்காரி, அவசரப்பட்டியடி. அம்மா,
இருங்க இருங்க, சின்ன ப்ராப்ளம் தான், இப்ப வந்துரும். இருங்க, வந்துருமாப்பா, வந்துருமா. ஏய் என்னது இது? படம் தானே, இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? இல்ல முத்தம்மா, இந்த படத்தை சின்ன வயசுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு பிரியமே அதிகமாச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த படத்துல வர மாதிரி சாகும் போது உன் மடியில செத்துட்டா எனக்கு அது போதும் முத்தம்மா. என்னது? இனிமேல அந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? நீ எப்பதான் என் கூட தான் இருக்க போற, உனக்காக அந்த படத்தை போட்டிருக்கான். நீ என்னடா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? சரி, எப்பதான் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், புரியுதா? எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்குது. அதுக்கே ஐயா பல பேர்கிட்ட கையேந்தி நிக்கிறாரு. நாம அவரை கஷ்டப்படுத்துறோமோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? எங்களால உடனே எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்றாங்க ஐயா. என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எத்தனையோ பிறந்த நாள் வந்திருக்கு, ஆனா இந்த பிறந்த நாள் ஒரு அர்த்தமுள்ள பிறந்த நாளா அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் நீதான் வெண்ணிலா. நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதோட ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பரிசு யாருனாலும் கொடுக்க முடியாது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு நீ அமைச்சு கொடுத்துருக்கன்னா கண்டிப்பா தான் பண்ணணும். எங்களுக்கு கண்டிப்பா தான் பண்ணணும். ஐயா, இனிமே பசங்களை பத்தி நீ கவலைப்படாதீங்க. என் பொறுப்பு. இவங்க தங்கறதுக்கு இடம், சாப்பிடறதுக்கு சாப்பாடு, படிக்கிறதுக்கான படிப்பு எல்லாமே நான் பாத்துக்கிறேன். மாமா, நான் ஏன் வந்து 12வது டென்ஷன் ஆனேன்னு இப்ப தெரியுதா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. நான் ருத்ரா வந்த சந்தோஷத்துல என் பிறந்த நாள்ன்றதே மறந்துட்டேன். ஞாபகமே இல்லை. நான் செத்து பொழிச்சு மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். அப்படி பார்த்தா அந்த தேதியை தான் நான் பிறந்த நாளா கொண்டாடணும். அதுவும் நடந்தது ஒன்னாலதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்ல, அது அப்படிதான். நான் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, அப்படி இப்படின்னு தான் சொல்ல போறேன். இல்ல எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா முத்து மாமா, உனக்கு வாழ்த்து சொல்லி கேக்கு வெட்ட ருத்ரா காத்துட்டு இருந்தா. ருத்ராவும் ஜனனியும் இப்ப வீட்டுல நம்ம 2 பேரும் இல்லாம ரொம்ப ஏமாந்துருப்பாங்க. வீட்டுல ஏமாந்துட்டு இருப்பாங்களா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. நல்ல வேலை உனக்கு வீட்டுல கேக்கு வெட்டி வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் இங்க எப்படி வாழ்த்து சொல்றதுன்னு யோசிச்சப்பதான் யாரோ போட்ட மாவிளக்குல உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டேன். அதனால இத கேக்கா நினைச்சு சாப்பிட்டுக்கோ. இது யாரோ வேண்டுதலுக்காக போட்டிருக்காங்க, அதனால இத ஊதியெல்லாம் அணைக்க வேண்டாம், அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கோ.
ஹாப்பி பர்த்டே மாமா. என்ன ஆக்கட்டு ஏய் என்னது இது எனக்கு நான் தான் பர்த்டே மேன் எனக்கு கொடுக்கணும்ல முத்து மாமா. என்ன முத்து மாமா, நீ போய் என் கால் எடுத்து மடியில வச்சுக்கிட்ட. கால ரத்தம் வருது, அறுத்து போடவ வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏன் முத்து மாமா, தூக்கம் வரலையா? தூங்க முடியல, தூக்கமே வரல. மனசுல ஏதோ இல்ல, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரே கமரலா இருந்தது. அதான் சுக்கு காப்பி குடிக்கணும்னு தோணுச்சு. அதான் உன்னை போட்டு கொடுக்க சொல்ல நான் வந்து பார்த்தா உன் கால ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தது, அதான் மறந்து போட்டேன். என்ன முத்து மாமா, இது சின்ன காயம் தானே, இதுக்கு போய் இவ்ளோ பெருசா பதற? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, மாமா, ஏன் மாமா அழற? எதுக்கு முத்து மாமா அழற? ஒண்ணுல வெண்ணிலா. இல்ல முத்து மாமா, ஏன் அழற நீ சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லு. என்னன்னு சொல்லு முத்து மாமா. தெரிஞ்சா சொல்லிடுவேன் வெண்ணிலா. தெரியல. என்ன முத்து மாமா, என்னென்னமோ பேசுற. நீ எதையோ நினைச்சு அழற.
எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல எனக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நீ துடைச்சு போயிடுற, அவளை பதட்டப்படுற. உன் கால அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம எனக்கா இப்படி ஓடுறிய? ஓ முத்து மாமா, இத போய் பெருசா பேசிக்கிட்டு. பெருசுதான் வெண்ணிலா. எனக்கு அணி பண்ண ஒவ்வொரு காரியமும் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். யார் வெண்ணிலா பண்ணுவா? யார் பண்ணுவா? என் கூடவே இருந்த மொத்த சொத்தையும் அனுபவிச்சுட்டு இதுக்கு மேலேயும் சொத்து கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க என்னோட சொந்தம் பந்தம். அதுல ஏதோ ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீ தான் எனக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்க. இந்த ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா வெண்ணிலா? முத்தரசு, நீ இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா அதுக்கு காரணம் வெண்ணிலா தான். வெண்ணிலா இல்லைன்னா நீ செத்து போயிருப்பேன்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. அப்படிதான் வெண்ணிலா. நீ என் மேல வச்சிருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. அது அதுக்கு அது யாரடி நீ மோகினி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.